வெறி எடுத்துக்கிறதுமா அத்தை கொடுக்குறான் இத்த கொடுக்குறான் இத்த கொடுக்குறான் இத்த கொடுக்குறான் எத்த தண்டை கொடுக்காதுக்குறா இன்னும் கொஞ்சம் ஏமாந்தா அந்த திருட்டிய சக்கரத்தை நாட்டிய எழுதி வாங்கி போயிட்டு இருப்பா பழகுது. யாருடா யாரு யாருடா யாரு அப்படியே வாயில போட்டுக்கிட்டு வெறி எடுத்துக்கணும் அழிவா விதி இல்லாத பொண்ணு இவன் ஏன் கட்டி கிடக்குற போய் வெளியா ஒரே தங்கச்சிக்கு அவன் அண்ணன் யானை மேல பால் குடிக்கும் அப்படி ஒட்டு மாதிரி நடிக்கிறேன் துணிக்கு அந்த தானே பாக்குறியா பாக்குற ஏண்டா ஏண்டா என்ன விஜயத்தை பொண்ணுன்னு சொல்றீங்க சொல்ல மாட்டா அந்த வார்த்தை தகுமா இது நாட்டுக்கே மகாராணி நாடா பால் குடிக்கிற பாலாட தங்கத்துல பொம்பளை கட்டிக்கிற கேவடியா ஆனா உன்னாண்ட கேவடியா சத்தியம் பண்ற தப்பா நான் துணி கண்டியா வலிக்குது அந்த சக்காலத்திய எவ்வளவு ஒரு ஆணம் ஒருத்தா தங்கத்துல ஊசி ஊசிதா கேடு துணி தங்கத்துல கூட ஊசி தருவாங்க பால் குடிக்கிற பாலாட வயிற்றுல குழந்தை பிறந்தா யாமாடி மேல போட்டுக்கணும் செல்ல குஞ்சு சேட்டு குஞ்சு மேலியா அதெல்லாம் ஒண்ணுமே தான் அதுவும் ஏடா பட்ட அவன் என்ன கேக்குறான் தாலி எடுத்து தரானே அது மாதிரிதான் அவனடா 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 தெரிஞ்சு கேவடியா போடுறது கறிக்குழம்பு வச்சிருக்கேன் மீன் குழம்பு வச்சிருக்கேன் என்ன ஒரு பணிவை என்ன சேதையன் மர பிறவையதா என் மனைவி குடும்பத்தின் குத்து விளக்கடா போய் எத்தனை பேர் குத்திக்காங்க வாய தந்தா குடும்பம் கஷ்டப்படும் நான் எவ்வளவு இந்த உருவத்தை பார்த்துதான் நான் மழைக்க விட்டேன். இவளை நான் திருமணம் செய்தது நான் செய்த பாக்கியம் நான் செய்த பாக்கியம் தெரிய போது பாரு உனக்கு ஒன்று இருந்தாலும் எனக்கு தாக்க முடியாது என்னடா என்ன ஏன் நேரத்துல இருக்கு செஞ்சாங்கண்ணா அதனோட குறை என் வீட்டுக்காரு அண்டாவில இருந்து குண்டா வெளியே எட்டு பாத நிறைய கொடுத்துருக்காருடா அது மட்டுமா லாரில ஏத்தி அமைச்சிருக்காங்கடா என் நாத்தனா இருக்கு நான் சொன்னடா என் வீட்டுக்காரன்ட நான் சொல்லி அமுச்சு விட்டுருக்கிறேன் என்னடா அதுல குறை என்ன குறை கண்டுட்டேன் அதுல போய் குறைன்னு சொல்றாங்க சொல்லலாம் அந்த வார்த்தையாம சொல்லாமடா குறை எங்க போற மாதிரியாத்தா யாரால வந்து யாராங்க எப்படிப்பட்ட தங்க குணம் வருமடா நலாயிரின் மறு பெருமையடா என் மனைவி என் செல்லமே உன்னை திருமணம் செய்து கொண்டது நான் செய்த பாக்கியம் ராஜா ஒரே தங்கச்சிக்கு யானை மேல குதிரை மேல போட்டு அவ ஆத்தா விட்டு அவன்னா ஏற்றான்னு கேளு சொல்லமா நீ தாலி ஆத்தா தங்கச்சி ஏற்றான் கட்டியா என் கணவன் சம்பாதிச்சுறான் என் மாமனார் சம்பாதிச்சுறான் நான் உட்காந்து சாப்பிடுவேன்டா நான் உட்காந்து சாப்பிட்டா உனக்கு என்னடா என்ன செஞ்சு வச்சுக்கிறேன் உட்காந்து சாப்பிடுவேன் அலங்காரி இருந்தாலும் எனக்கோ பசி எடுக்கின்றது நான் உணவு அருந்த வேண்டும் உன்னை நான் விட மாட்டேன் நான் உணவிட்டு ஒருபோதும் பிரிய மாட்டேன் உங்களுக்காக சமைச்சிருக்கேன் புறப்படலாம்